கல்வி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படாவிட்டால் இடம்பெறும் விடயங்கள் தொடர்பில் கண்டி மல்வத்து அஸ்கரிய பீடத்தின் மகாநாயக்க தேரர்களை சந்தித்த பின்னர் சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தெளிவூட்டினார். கல்வி மறுசீரமைப்பினை முன்னெடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் சஜித் பிரேமதாச, உதய கம்மன்பில போன்றவர்களை நீங்கள் அதிகமாக பார்க்க நேரிடும். கல்வி மறுசீரமைப்பு உரிய முறையில் முன்னெடுக்கப்பட்டால் 21ஆம் நூற்றாண்டிற்கு பொருத்தமான சிறந்த பிரஜைகளை உருவாக்க முடியும். கல்வி மறுசீரமைப்பினை முன்னெடுக்காமல் சஜித், கம்மன்பில போன்றவர்களை அதிகமாக உருவாக்கிக் கொள்வதா அல்லது கல்வி மறுசீரமைப்பினை மேற்கொண்டு உலகை வெல்லக்கூடியவர்களை உருவாக்கிக் கொள்வதா என்பதை மக்களே தீர்மானிக்க வேண்டும். அவ்வாறெனில் 6ஆம் தரத்திற்குரிய கல்வி மறுசீரமைப்பு ஏன் ஒத்திவைக்கப்பட்டது? கல்வி என்பது எமது நாட்டில் மிகவும் உணர்வு பூர்வமான விடயம். இப்போது ஓரிடத்தில் அதிவேக வீதி அல்லது வேறு வீதி அல்லது பாலம் அமைப்பதாக இருந்தால் அதற்கு அனைவரும் உடன்படாவிட்டாலும் பெரும்பான்மையாக மக்களின் நலத்திற்காக அதனை செயற்படுத்த முடியும். ஆனால் கல்வி என்பது யாரையும் ஒதுக்கிவிட்டு செயற்படுத்தக்கூடிய ஒன்றல்ல. சஜித், திலித், நாமல் உள்ளிட்ட குழுவினரால் ஏற்படுத்தப்பட்ட குழப்ப நிலையினால் கல்வி மறுசீரமைப்பினால் பிள்ளைகளுக்கு சிறந்தவை நடக்குமா இல்லையா என்பது தொடர்பில் சில பெற்றோர்களிடையே நம்பிக்கையற்ற தன்மை காணப்படுகிறது. சிலவேளை அது நாட்டு மக்களிடையேயும் பரவி இருக்கலாம். எனவே கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் குழப்பமான நிலைப்பாட்டில் சிறு அளவிலான பெற்றோர் காணப்படுமாயின் கல்வி மறுசீரமைப்பினை தொடர்ந்து முன்னெடுப்பது தொடர்பில் மீண்டும் நாம் சிந்திக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதனாலேயே நாம் தரம் 6ற்குரிய மொடியூலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தோம். அந்த குழப்பத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். குழப்பத்தை ஏற்படுத்தியவர்கள் வெளியே வந்து இந்த இடங்களிலேயே பிழைகள் காணப்படுகின்றன என கூற முடியும். எனினும் மொடியூலை வாசிக்காதவர்கள் எப்படி இவ்வாறு கூற முடியும்? இது ஒரு வெறும் கேவலமான அரசியல் நாடகம் மாத்திரமே. அரசியல் குரோதத்தினால் கொண்டுவரப்பட்ட ஒரு விடயம் என்பது இன்று நிரூபணமாகி வருகின்றது. அதனாலேயே சஜித் போன்றவர்கள் சில இடங்களில் விவாதங்களில் பங்கேற்காமல் தப்பியோடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக நமக்கு தெரிய வந்துள்ளது. ஏனென்றால் சஜித் பிரேமதாச கூறிய ஓரின சேர்க்கை விடயம் தொடர்பில் தொடர்ந்தும் கூற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது.